வணக்கம். இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி குறித்து யார் வேண்டுமானாலும் கருத்துக்களை பகிரலாம். பேச்சுவார்த்தை என்பது தலைவர் விஜய் எடுக்கும் முடிவுதான். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து வெற்றி கண்டவர் வேலு நாச்சியார். அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரரை தான் தமிழக வெற்றிக் கழக கொள்கை என்று எல்லாம் பேசியிருக்கிறார். அது என்ன என்று சற்று பார்க்கலாமா? குறிப்பாக நம்முடைய கழகத்தை பொறுத்தவரையிலும் சிறந்த முறையில் பணியாற்றக்கூடியவர் என்ற முறையில் நேற்றையும் ஆய்வு நடைபெற்ற போது 10க்கு 8 பேர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதியுடைய ஆதரிக்கிறோம் என்று 8%, 10க்கு 8% நாங்கள் வாக்களிப்போம் என்று நேற்றைய தினம் ஆய்வுகள் நடைபெற்ற போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உலக நாடுகளில் தலை சிறந்தவராக முன்னணி நிற்கக்கூடியவர் என்ற முறையிலும் இன்று இந்த கழகம் வருகின்ற தேர்தலை சந்திக்கின்ற போது மக்களாட்சி மலர்கிற நல்லாட்சி கொடுக்கக்கூடிய தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி இன்று அந்த பணிகளை ஆற்றி வருகிறார்கள். ஆகவே எல்லோரும் ஒரு மாற்றங்கள் வேண்டும் என்ற முறையில் இந்த பணிகள் சிறக்க அனைவரும் இங்கே அயராது அந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். வெற்றி என்ற இலக்கை தமிழக மக்களால் உருவாக்குற காலம் நேற்றைக்கு முன்தினம் 1ஆம் தேதி துவங்கி இருக்கிறது. தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை, தமிழகத்திலே ஒரு புதிய உத்தியோகத்தை உருவாக்குகின்ற நாளாக இந்த நாள் அமையும். அதற்காகத்தான் எல்லோருமே ஒருமனதாக பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்கிற தலைவராக, ஒரு புதிய வரலாற்றை படைக்கிற தலைவராக எதிர்காலத்தில் திகழப்போகிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அதிமுக சார்பில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் விருப்ப மனு கொடுத்துருக்காங்க சார் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு. தாவேக சார்பில் எப்போ விருப்ப மனு வாங்குவாங்க? தேர்தல் நடவடிக்கை என்னங்க சார்? தலைவர் தான் அதை முடிவு செய்வார்கள். அரசு ஊழியர்கள் தொடர்ந்து பழைய ஓய்வு திட்டத்தை வேண்டி ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க சார். இது வரைக்கும் கடந்த 10 ஆண்டு காலம் அதிமுக இருக்கும் வரைக்கும் அந்த பழைய ஓய்வு திட்டத்தை இது வரைக்கும் நிறைவேற்றாமல் இருக்குது. இந்த ஆட்சியிலையும் நிறைவேற்றலை. எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் அரசு ஊழியருடைய நிலைகளை கோரிக்கையில் வைக்கின்ற போது தேர்தல் அறிக்கையில் மட்டும் வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி தந்தார்கள். இன்று வரையும் இது நிறைவேற்றப்படவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் போராட்டம் வழங்கிவிட்டுக் கொண்டிருக்கிறது. சார், தொடர்ந்து இருக்குங்க சார். நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய தலைவர்கள் இது வரைக்கும் தாவேகளை ஜாயின் பண்ணலைங்க சார். எப்போங்க சார் நடக்கும்? பொங்கலுக்கு பின்னாடி நடக்கும் அப்படின்னு சொல்லி பொங்கலுக்குள் நடைபெறும் சார். பலரும் இன்னும் அதிமுக ஒருங்கிணைந்து நேற்று ஜோதிமணி ட்வீட் பண்ணதுக்கு தேசிய ஃபிலிக்ஸ் பிராண்ட் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. பெரும்பாலான தொண்டர்கள் காங்கிரஸ் செய்தி தொடர்பு ஜோதிமணி ட்வீட் பண்ணதுக்கு தேசிய செய்தி தொடர்பாளர் தமிழக ஒவ்வொரு இயக்கம் இணைவது என்பது, கூட்டணி சேர்வு என்பது அவர் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. நீங்கள் பொறுத்திருந்தான் அதை பார்க்கிறோம். 10க்கு 8 பேர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வாக்களிக்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க சார். இன்னும் தேவைக்க கூட்டணி அவசியமாக தேவைப்படுதா? மாற்றுக் கட்சியினர் வந்தால் தான் தாவேக்க ஜெயிக்க முடியுங்கிற நிலைமையில் இருக்குங்களா சார்? பொதுவாக இங்கே இத்தனை சேனல் இருக்கிறது. ஒரு சேனல் மட்டும் இருந்தால் போதும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அத்தனை பேர் அவங்களுடைய செய்திகளை வெளியிடுவதற்காக தயாராக இருக்கிறார்கள். அப்படி வருகிற போது மக்களோடு சேர்ந்து கூட்டணிக்கு விருப்பம் தெரிவிக்கின்ற யாராக இருந்தாலும் தலைவர்கள் அதை முடிவு செய்வார்கள். சார், முன்னாள் எம்எல்ஏ தெரியும்.
சார் இன்னுமே அதிமுக ஒருங்கிணைக்கும் பணியில் பலர் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ தாவேக்காவை கடுமையான இதில் இருக்கிறப்போ அது சாத்தியமா? எங்களை பொறுத்தவரையிலும் தலைவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற யாராக இருந்தாலும் அதை 100 தடவை தெளிவாக சொல்றேன். முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற கூட்டணி தான் நம்மோடு இணையும். அவர்களை வருகின்றவர்களை வாழ்த்தி வரவேற்போம். ஓபிஎஸ் டிடி இன்னும் வந்து அதிமுக இணைய போகிறது, யாரோடு இணைய போகிறார் என்பதை காலம் பதில் சொல்லும். சார் காங்கிரஸ் தாவேக்கா இருக்குங்க சார். யார் வேண்டுமானாலும் கருத்துக்கள் பரிமாறலாம். பேச்சுவார்த்தை என்பது தலைவர் இருக்கின்ற போது அவரோடு கலந்து பேசுவதுதான் பேச்சுவார்த்தையாக இருக்கும். அது பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சி பதில் சொல்லிடலாம். சார் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதிமுகவை களத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது. நீங்கள் உங்களுடைய கருத்து என்னங்க சார்? என்னை பொறுத்தவரையிலும் இரு கட்சிகளையும் தாக்குவது டிவிகே மட்டும்தான். அப்படி என்றால் இந்த கட்சி எவ்வளோ வளர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். காய்க்கிற மரத்தில் கல்லடி விடுவதைப் போல வெற்றி என்ற முடிவை மக்களால் மிக விரைவில் தெரிவிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்துதான் இரு கட்சிகளை நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறார். எதிர்கட்சி ஆளுங்கட்சியை தாக்குவதில்லை, ஆளுங்கட்சி குறைபாடுகளை சொல்வதில்லை. எல்லோரும் ஒருமுகமாக நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே மக்கள் ஏற்றுக்கொள்கிற தலைவர் என்ற முறையில் நம்மைத்தான் விமர்சனம் செய்கிறார்கள் தவிர மற்றவர்கள் அல்ல. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈசிஆர் டிவியுடன்.